ஒன்று நாளாகமும் 29ஆம் அதிகாரம். எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் தயவு செய்து கையில் எடுங்க. முக்கியமான விஷயம் அதில் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். 541ஆம் பக்கம் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நல்லா கவனிங்க, தேவாலயன்றதுக்கு தாவீது இன்னொரு பேர் என்ன சொல்றாரு? இது ஏசாப்பாவுக்கு கட்டுற அரண்மனை, இது பெரிய வேலை அப்படி சொல்ல. இது மனுஷனுக்கு அல்ல. யாருக்கு கொடுக்குறாராம்? யாருக்காக கட்டுறாராம்? ஏசப்பாவுக்கா கட்டுறாரு. அடுத்து வாசிங்க. நான் என்னாலே என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்க பாளையங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏசப்பா எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? எனக்கு 1000 ரூபாய் வருமானம் இருந்தா அதுல என்னத்தை கொடுக்கணுமா? 10% என்னது? 100 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. நான் அந்த வசனம் 2ஆம் வசனத்தை சொல்றது என்ன சொல்றாரு தாவீதுனா, எனக்கு அவர் கட்டளையிட்டபடியே நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய பாகத்தை நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? என் தசம பாகத்தை கொடுத்துட்டேன், என் காணிக்கை நான் கொடுத்துட்டேன். ஆனா இப்ப 3ஆவது வசனம் என்ன சொல்றாரு? பின்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். நல்லா கவனிச்சீங்களா? என்ன சொல்றாரு? இது மட்டும் இல்லாம இன்னமும் ஏசப்பா மேல இருக்க என்னுடைய அன்புனால, அவருடைய ஆலயத்தின் மேல இருக்கிற அன்புனால, அவருடைய சபையின் மேல இருக்கிற அன்புனால நான் என்ன பண்றேன்? எனக்கு நான் வச்சிருக்கேன் பாருங்க, ஏசப்பா எனக்குன்னு கொடுத்தது இருக்கு பாருங்க, அதுல இருந்து இன்னும் நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் வாசிங்க. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். என்ன கேள்வி கேட்டாரு தாவீது? ஐயா, நீ கட்டளையை கை கொண்ட பாரு, அதை பத்தி அவர் சொல்லல. நீ தசமபாகம் கொடுத்த பாரு, அதை பத்தி சொல்லல. நீ காணிக்கை செலுத்தின பாருங்க, அதை பத்தி சொல்லல. இப்ப தாவீது ஒரு கொஸ்டின் கேட்கிறார். என்னன்னா, ஐயா, கட்டளைக்கு அடுத்து உன் மனசுல ஏசப்பா மேல அன்பு அதிகமா இருந்தா, நேசம் அதிகமா இருந்தா, அவர் மேல உனக்கு பாசம் அதிகமா இருந்தா, என்ன போல உற்சாக மனமா இன்னும் கொடுக்கத்தக்கவன் யார் அப்படின்னு கேட்டான். நல்லா